தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமான ரஜினிகாந்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. உங்கள் நெருங்கிய நண்பர் கமல்ஹாசன், அவரை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு ஏன் கிடைக்காம போச்சு? நான் வந்து இந்த பக்கம் திசை மாறி இந்த பக்கம் வேறு கமர்ஷியல் ரேஞ்சில் போயிட்டேன். அவர் என்ன நினச்சாரு, நான் படித்த படிப்புக்கும் அதுவும் நான் எனக்கு இந்த உலக சினிமாவோட நாலேஜெல்லாம் தெரிஞ்சோன்னே நான் வந்து நேஷ்னல் அவார்டு வரைக்கும் போவேன்னு நினச்சேன்னா உள்ளூர் அஜந்தா பைனாட் கூட போக முடியல என்னால். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அவர் வந்து வெறும் இவன் ரொம்ப கமர்ஷியலாக போட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் ஒரு நாள். ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன்னா என் கூட இருந்த பிசி ராம் நேஷ்னல் அவார்டு, மணிரத்னம் நேஷ்னல் அவார்டு, தோட்டாதரணி நேஷ்னல் அவார்டு, இப்படி எல்லாருமே நேஷ்னல் அவார்டு வாங்குறாங்க. ஒரு பெரிய இது வந்து நம்ம மகாநதி மாதிரி ஒரு உன்னதமான படங்கள்லாம் டைரக்ட் பண்ணார் சந்தான பாரதி. இந்த மாதிரி எல்லாருமே வேறு ரேஞ்சில் இருக்கும்போது இவன் மட்டும் இப்படி போயிட்டானே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது. அதுதான் வந்து காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை. அது தவிர இல்லாமல் எனக்கு டைட்டாக இருந்தது. இந்த பக்கம் சத்யராஜ், இந்த பக்கம் இந்த பக்கம் ரஜினிகாந்த், அந்த பக்கம் விஜயகாந்த்னு இப்படி பெரிய பெரிய நடிகர்களை சுற்றிக்கிட்டே இருந்தோம் நாங்கள். அதுதான் அப்போ கூட முத்துராமன் சார் கேட்பார். ஏன்னா ஊர்காவில் நான் டைரக்ட் பண்ண போது பாரதி ராஜா அசிஸ்டண்ட்டோட டாமினேஷன் தான் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ஒரே ஒரு முத்துராமன் தான் வெளியேந்து இருக்கிற டைரக்டர், வேறு யாரும் கிடையாது. அதனால் குகநாதன் இருப்பார், அவர் கதை எழுதுவார் அல்லது வேறு எதாவது பண்ணுவார், வேறு யாரும் இருக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு ஆளுமை ரொம்ப இருந்தது. அதே ரஜினிகாந்த், என்ன உங்கள் பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட்டாக சுற்றி அப்படியே இருக்கீங்க, எல்லாம் யாரை கேட்டாலும் அவங்க அசிஸ்டண்ட்டு தான் இருக்காங்க அப்படின்னோன்னா எங்களுடைய அந்த பரம்பரை வேறு வளர்ந்து ரொம்ப பேர் பின்னாடி மணிவண்ணன் அசிஸ்டண்ட், விக்ரமன், இப்படியே வந்து நிறைய பேர், பார்த்திபன், அது இதுன்னு பாண்டியராஜன் எல்லாமே கொடிக்க நாட்டினோம் இல்லை எல்லாருமே. அதனால் அது அப்போது ஒரு பெரிய விவாத பொருளாக இருந்தது.